நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார், நாங்கள் எல்லாரும் மக்களை சிரிக்க வைக்கணும்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு உண்மையான சப்ஜெக்டை, ஒரு சீரியஸான சப்ஜெக்டை எடுத்து அதை எவ்வளோ ஜாலியாக காட்ட முடியுன்ற இதில் நாங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். இங்கே மக்கள் சிரிக்கிறத, அவங்க ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க. உங்கள் எல்லாருனாலையும் இந்த ஒரு நாங்கள் சொல்ல வந்த மெசேஜாக இருக்கட்டும், எனக்கும் எங்கள் அம்மாக்குள்ள இருக்க பாசம், எனக்கும் சரத் சாருக்குள்ள இருக்க பாசத்தை அவங்க எல்லாருனாலும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் தேட்டரில் போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சிரிச்சுட்டு வெளியே வாங்க. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராடணும், அதுக்கு தான் நாங்கள் எங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்ட்டு நீங்கள் எல்லாரும் உங்களோட ரிவ்யூ மூலியமாகவும் உங்களோட கருத்து மூலியமாகவும் எங்களுக்கு சொல்லணும். நீங்க பிரஸ் மீடியா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. நன்றி. ஆனா விவசாயிகளுக்கான பிரச்சனையை பற்றி இந்த படத்தை பேசுங்கன்னு சொல்றாங்க. இந்த கதை செலக்ட் பண்ற காரணம் அதுதான் ஒரு உண்மையான சம்பவம். இது நம்மளுக்கு டேம் கட்டியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி அந்த ஊர் எத்தனை பேர் ஊர் விட்டு கொடுத்துட்டு போனாங்க, அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்றப்பட்ட கதை தான் இது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கதையை ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணேன்.